Hi brothers and sisters, welcome to this new video. நம்ம டெக்னிக்கலா பின்னாடி பார்க்கிறது வந்து நிஃப்டி ஒரு ஆராய்ச்சி பதட்டமா ஏன்ங்கிறது அந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இது இம்பார்ட்டண்டா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, கோல்டு வந்து வானமே இல்லைன்னு ஏறிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்டே பார்த்துடலாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டு பார்ப்போம். ஏன்னா அது நல்லது இல்லை. ஏன்னா நம்ம எப்பவுமே நிஃப்டியை தானே முதல்ல அனலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இது பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது சரி, இன்னைக்கு வந்து மார்க்கெட் பியூர்லி H1B விசா சார்ஜஸுக்கும் GST 2.0க்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடந்த மாதிரி தான் இன்னைக்கு தெரிஞ்சுது. கடுமையான போட்டி நடந்தது. மேல கீழே நடந்துச்சு. அது என்ன நடந்தது பின்னாடி நம்ம பார்ப்போம். மூணாவது முறையாக ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. தொடர்ந்து 3 ட்ரேடிங் செஷன்ல ரெட் கேண்டில் போட்டிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி, ரொம்ப கவனம், ஹெச் பண்ணிக்கங்கன்னு திருப்பி சொல்றதா. அதே மாதிரி H1B விசா வந்து அந்த விசா பார்த்தீங்கன்னா ஆல் ஐடி ஸ்டாக்ஸும் தலை குப்பர கீழே விழுந்துச்சு. 3% டவுன். இன்னைக்கு 3% டவுன். ரிலையன்ஸும் அதோட சேர்ந்து விழுந்துச்சு. அதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி 88.31 USD INR. அதுவும் மனசுக்கு ஒரு கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் 6% அப்பாச்சு 10.56. கிஃப்ட் நிஃப்டி காலையில டவுன்ல காமிச்சதுனால டெலகிராம்ல கேப் டவுன் அப்டேட் பண்ணிருந்தேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. லிங்கை பயன்படுத்தி ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். சரி, வாங்க மார்க்கெட்ல போயிடலாம். ஃப்ரைடே க்ளோஸ் 25,327. இன்னைக்கு ஓபன் வந்து சார்ட்டை பாருங்க, 25,238. 90 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா 9.15க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. 25,211. இந்த இடம் பாருங்க, 9:45க்குள்ள அரை மணி நேரத்துல மட 120 பாயிண்ட்ஸ் அப். அதுக்கப்புறமா 2 மணி வரை 25,270 டு 25,320. ரைட்டா, 50 பாயிண்ட்ஸ் தான். 3 தடவை மேல இருந்து கீழே வந்தது, கீழே இருந்து மேல போச்சு, கீழே இருந்து மறுபடியும் மேல போச்சு, மேல இருந்து கீழே வந்தது. அப்படியே மேல கீழே அடிச்சுட்டு கடைசியில ஃபர்தரா கீழே டமால்டு ஒரு விழுந்துச்சு. 2:45க்கு 25,151. அதுதான் டுடே லோ. கூட 170 பாயிண்ட்ஸ் மேல இருந்து கீழே டவுன். 3:30 மணிக்கு 25,202ல க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட். ஓபன் டே மாத்திக்கிறேன். இந்த கேண்டில் தான் 25,238, ஹை 25,331, லோ 25,151, க்ளோஸ் 25,202. 180 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 124 பாயிண்ட்ஸ் டவுன், 0.5% டவுன். கிரீன் கேண்டில் 19, ரெட் கேண்டில் 32. சப்போர்ட் 25,000. இந்த இடம் தான் ஒரு சைக்காலஜி சப்போர்ட் கூட. அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா முன்னாடியும் இருந்திருக்கு. 25,000 அது உடைக்கும் போதும் ஃபர்தரா நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,300 அண்ட் 25,500. இன்னைக்கு டாப் கெய்னர் அதானி என்டர்பிரைசஸ் 4% அப், எட்டர்னல் 1.5% அப், பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.5% அப், அதானி போர்ட்ஸ் 1.25% அப். டாப் லூசர் டெக் மஹிந்திரா 3% டவுன். இது என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்னு நான் அடிக்கடி சொன்னதான். இது வந்து சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து இதை ஃபாலோ பண்ணி நான் வாங்கியிருந்தேன். இப்போ இடப்பட்ட காலத்துல அது டெப்ட் அதிகம்னால அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் இன்க்ரீஸ் பண்ணாம சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து அப்புறம் டெக் மஹிந்திரா அதை டேக் ஓவர் பண்ணாங்க. நான் சொல்றது இது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. சரியா, இப்போ 3.5% டவுனா இருக்கு. TCS 3% டவுன், இன்ஃபோசிஸ் 2% டவுன், விப்ரோ 2% டவுன். வெயிட்டேஜ் 159 மைனஸ்க்கு வந்து இன்ஃபோசிஸ் -36, ரிலையன்ஸ் -28, TCS -24. பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். தொடர்ந்து 3வது ட்ரேடிங் செஷனா பேங்க் நிஃப்டியும் இறங்கி இருக்கு. இந்த கேண்டில் தான். இது வந்து 55,215 டு 55,666, 450 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஆக்சிஸ் பேங்கும் கனரா பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குமே ரெட் தான். சப்போர்ட் 55,000, ரெசிஸ்டன்ஸ் 56,000. சரியா, இப்போ கோல்டு வானமே இல்லை. அதை வந்து இப்போ நான் மாத்துறேன். எஸ், இன்னைக்கு போர்ட் ரேட் கூட இப்ப சமீபத்தில் ஒரு 5 மணிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 10,430 விற்கப்படுது. ஹை $3,728 ஹை, லைஃப் டைம் ஹை. இப்ப புதிய லைஃப் டைம் ஹை போட்டிருக்கு. சில்வர் வந்து 49 லைஃப் டைம் ஹை. இப்ப நியூ அந்த ஸ்விங்க்கு மேல 43.793. சரியா, இது இந்த கோல்டு இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதற்கான காரணம் இதுவா இருக்கலாம்ங்கிறத நம்ம பார்த்துட்டு ஃபர்தரா பாக்குறது நல்லதா இருக்கும். பார்த்துடலாம். ஏன்னா அந்த கோர்வையா தான் இருக்கணும். நமக்கு உலகம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குது, உலகத்துல பதட்டம் ஏற்படுது, உலகத்துல பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறத பாத்துடணும்ல. நம்பர் 1 ஈவென்ட்ஸ். நாளைக்கு ஃபெட் ரேட் கட்டு பத்தி அதாவது ஃபெட் சேர்மன் பவல் ஸ்பீச் பண்றாரு. ரேட் கட் மறுபடியும் ஃபர்தர் ரேட் கட் பத்தி பேச போறாரா, அதனால கோல்டு ஏறுதா. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, சில நியூஸ், அதாவது ரஷ்யா த்ரெட்டன்ஸ் நேட்டோ ஆஃப்டர் உக்ரைன்ஸ் டெட்லி அட்டாக். இதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. ரஷ்யா வந்து நேட்டோவை வார்ன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மனி ஸ்கேம்பிள் ஜெட்ஸ் ஆஃப்டர் ரஷ்யா மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் ஃபிளைஸ் ஓவர் பால்டிக் சி, அல் ஜசீரால வந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யா பம்மல்ஸ் உக்ரைன்ஸ் எனர்ஜி, KOV ஹிட்ஸ் பேக் as its oil refinery
ரெஃபைனரி. அதாவது ரஷ்யா யுக்ரைன் வந்து எனர்ஜி செக்டரை தாக்கியிருக்காங்க. ரஷ்யா வந்து ரெஃபைனரி தாக்கியிருக்கு, ஆயில் ரெஃபைனரியை இவங்க எனர்ஜி, இப்படி மாறி மாறி தாக்குதல் பெருசாயிட்டே இருக்கிறது. ரைட்டா? அதே மாதிரி யுக்ரைனுடைய ஸ்பெஷல் போர்ஸ் டெஸ்ட்ராய் ரஷ்யாவுடைய இன்விசிபிள் S-400 சிஸ்டம் இன் டீப் ஸ்ட்ரைக். 24 மீடியால இருந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பெரிய பதட்டத்தை ஏற்படுது. சைனாக்கு விரைந்திருக்கிறாரு. முக்கியமான நியூஸ் இது வந்து, அதாவது யார் போயிருக்கிறா? US lawmaker push for military dialogue in a rare China visit. அல்ஜெசிரா இதுல வந்திருக்கு, ஹிந்துல வந்திருக்கு. சைனா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு இவர் போறாரு. இது வந்து ரஷ்யா பெரிய பிரச்சனைனா சைனா அண்ட் ஈரான் இவங்க அண்ட் கொரியா இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ இது ஒரு பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ரைட்டா? அதே மாதிரி அல்ஜெசிரால வந்திருக்கு, ரஷ்யா அண்ட் யுக்ரைன் டெட்லி ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ். ரைட்டா? அதே மாதிரி ஈரான் நியூக்ளியர் சீஃப் விசிட் மாஸ்கோ. இது வந்து RIA நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் வந்து மொசாத், இது வந்து சாதாரண நியூஸ், அதையும் 4-5 நியூஸ், அந்த நியூஸ் வேணா லாஸ்ட்ல பாத்துக்கலாம். சரி, கோல்டு ஏறதுக்கான இதுவும் காரணமா இருக்கலாம். ரஷ்யாவும் யுக்ரைனும் மிகப்பெரிய லெவல்ல வார் நடந்துட்டு இருக்கு. நமக்கு நியூஸஸ் கம்மியா தான் வரும். இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவும் யுக்ரைன் சொல்றதை விட ஒரு பார்ட் ஆஃப் சைனா, ஈரான், கொரியா, ரஷ்யா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பார்ட். ஏண்டா கொரியாவுடைய ஆட்கள் தான் ரஷ்யால ஃபைட் பண்றாங்க. இது ஒரு பார்ட்டு. இந்த பக்கம் அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் ஒரு பக்கம். போய் கிட்டத்தட்ட வார் பெரிய வாராக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ரைட்டா? இதை புரிஞ்சுக்கணும். சரியா? US ஆயில் இன்னைக்கு 0.5% டவுன் ஆகி 62. அதே மாதிரி பிட்காயின் இப்பதான் நம்ம பார்த்தோம். சில்வர் பார்த்துடலாம். சில்வரும் அப்படியே வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்குது. பிட்காயின் கொஞ்சம் இறங்கி இருக்குது. 1,12,724 இப்போ 4% டவுன் ஆயிருக்கு. அதோடைய லைஃப் டைம் 1,24,517. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் இன்னைக்கு 0.5% டவுன், S&P 500 0.5% அப், நாஸ்டாக் 0.5% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE பிளாட், CAC இட்டாலி 0.5% டவுன், DX ஜெர்மனி 0.5% டவுன். அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட் ஜப்பானுக்கு 1% அப், சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.5% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் 0.5% டவுன், டைவான் வெயிட்டேஜ் 1.5% அப், கொரியா கோஸ்பி 0.5% அப், SCT காம்போசிட் 0.5% டவுன், ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% டவுன், சங்கை சைனா 0.5% அப். எல்லாம் ஒரு 0.5% அப் டவுன் அப்படி இருந்துருக்கு. சரியா? அடுத்தது ஈவென்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். நாளுடைய ஃபெட் சேர்மன் ரேட் இருக்கு, அதை வச்சுதான் கோல்டு அப் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி FIs ஆக்டிவிட்டி வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அடிக்கடி சொன்னதுதான். இது வரைக்கும் 10,571 கோடிக்கு வித்திருக்காங்க. தொடர்ந்து 2 ட்ரெடிஷன் தான் கிரீன், எல்லாம் 300 கோடி தான். அதுக்கு முன்னாடி 1000 கோடி வித்தாங்க, அதுக்கு முன்னாடி 300 கோடி வாங்கினாங்க, அதுக்கு முன்னாடி 1000 கோடி வாங்கினாங்க. இப்படி சும்மா சின்ன அமௌண்ட் வாங்குறதும் விற்கிறதும் ஓடிட்டு இருக்கு. ரைட்டா? இதுதான் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை நல்லாவே நீங்க பாருங்க, ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க. ஹெட்ஜிங் முக்கியம். PCR பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் PCR சொல்லிடுறேன். 0.57 ஓவர் சோல்டு, அது புல்லிஷ்ல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 25,200, 25,150, 25,100, 25,000 வந்து 2 லட்சம், 1 லட்சம், 1 லட்சம், 1 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த மேல் சைடு பார்த்தா 25,200 to 26,000. நீங்க பாத்தீங்கன்னா அப்பா போட்டு அடிச்சு தள்ளி இருக்காங்க. அது இந்த பாருங்க, ஃபுல்லா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, எக்கச்சக்கமா அடித்து தள்ளப்பட்டிருக்கிறது. நாளைக்கு எக்ஸ்பைரி டே என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். சரியா? ஓரளவு கவர் பண்ணியாச்சு. சில நியூஸ் மட்டும் பார்த்துட்டு டெக்னிக்கலா என்ன நடக்கலாம் பார்க்கலாம். அமீர் ட்ரம்ப்ஸ் H1B விசா, சைனா ஓபன் ஸ்டோர் ஃபார் குளோபல் டேலண்ட் வித் K விசா NDTV வந்திருக்கு. சைனா வந்து K விசாங்கிறத ஒன்னு அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? சரி, இதுல ஈரான்ல வந்து அதாவது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்திருக்கு. மொசாத் டிப்ளாய்ஸ் ஓவர் 100 ஃபாரின் ஏஜென்ட்ஸ் இன் ஈரான் வார், இட்ஸ் லார்ஜஸ்ட் எவர் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அதாவது 100க்கும் மேற்பட்ட மொசாத் ஆட்களை டிப்ளாய் பண்ணதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லுது ஈரான் வாருக்காக. அப்புறம் ஈரானுடைய நியூஸ் என்னன்னா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து 300க்கு மேல 2 மாசத்துல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அங்க. அதே மாதிரி 700க்கு மேல அரெஸ்ட் பண்ணிருக்கதாக பிரான்ஸ் 24ல வந்திருக்கு. ரைட்டா? சரி, இங்க நம்ம காசாவை பத்தி பார்ப்போம்னா UK, கனடா, ஆஸ்திரேலியா, போர்ச்சுகல், பிரான்ஸ், இந்தியா கூட ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க பாலஸ்தீனை. ரைட்டா? பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2 ஸ்டேட் இதையும் ரஷ்யா வலியுறுத்திருக்கு, இந்தியா ஏற்கனவே வலியுறுத்திருக்கு. இது அந்த பக்கம் போயிருக்கு. இது இல்லாம அமெரிக்கா 6வது தடவையாக ஒரு வீட்டோ பயன்படுத்தி போர் நிறுத்தத்தை, அமைதியை வீட்டோ பயன்படுத்தி அதை ரத்து பண்ணிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட வெஸ்ட் vs இஸ்ரேல் அப்படிங்கிற நிலைமையில அங்க காசாவுடைய பிரச்சனை
போயிட்டு இருக்கு. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் வார்ன் பண்ணது இஸ்ரேல நாட் டு அனெக்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பேங்க். இந்த கார்டியன்ல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் யூகே சேஸ் இஸ்ரேல் மஸ்ட் நாட் ரிட்டாலியேட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் புஷ். பிபிசியில் இது வந்திருக்கு. அதே மாதிரி 40 பேர் கொல்லப்பட்டதாக காசால இந்த கார்டியன் நியூஸ் வந்திருக்கு. ரைட்டா? சரி, வாங்க இப்ப டெக்னிக்கலா போயிடலாம். நிஃப்டி 50 இதை வந்து இப்போ நான் 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திடுறேன். இது நல்லாவே பாருங்க. ஒவ்வொரு நாளும் 100 பாயிண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து சடார்னு மேல இறங்குது, சடார் கீழே இறங்குது. ஜான் ஸ்ட்ரீட் இருக்கும்போது நடந்துச்சு சொன்னாங்க. இப்ப ஜான் ஸ்ட்ரீட் ஓரளவு கட்டுப்படுத்தி தான் சொல்லப்படுது. ஆனால் திரும்பவும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த நம்ம பார்க்க போற ஆராய்ச்சியில இது என்ன பதட்டமா ஏன்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது இந்த H&B விசாக்காக வேண்டி மார்க்கெட் விழும் சொல்லிட்டு விற்கப்படுறதுனால இப்படி வேகமா விழுதா, இல்ல ஜிஎஸ்டி ரீஃபார்ம் 2.0னால மார்க்கெட் ஏறிடும் சொல்லி வேகமா இது வாங்குறாங்களா? ஏதோ ஒரு பிரச்சனைக்கான மார்க்கெட் அரை மணி நேரத்துக்குள்ளேயே 100க்கும் மேற்பட்ட இது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இதையும் பாருங்க. மார்க்கெட் ரொம்ப பதட்டமான வால்டைல் மார்க்கெட்டா ஒவ்வொரு நாளுமே போகுது. ஒவ்வொரு 22ஆம் தேதி இதேதான். 19ஆம் தேதி பாருங்க, மேல இருந்து கீழே சடார், அதே மாதிரி கீழே இருந்து மேல சடார். 18ஆம் தேதி பாருங்க, மேல இருந்து கீழே சடார், கீழே இருந்து மேல சடார். ஓகே, 17ஆம் தேதி பாருங்க, அது அப்படியே ஸ்லோவா முடிஞ்சது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரி 18ஆம் தேதி கீழே இருந்து மேல அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இது பாருங்க 15ஆம் தேதி பல தடவை மேல கீழே மேல கீழே மேல கீழே. 12ஆம் தேதி பாருங்க, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல. இங்க பாருங்க, மேல இருந்து கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. இங்க பாருங்க, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. எல்லா இன்ட்ரா டேயும் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கிறது. சோ ஏதோ ஒரு 3வது ஜான் ஸ்ட்ரீட் மாதிரி ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.